தெய்வங்களும் குருவும் மகான்களும் தோன்றினால் அது சத்தியம், மற்ற விஷயங்கள் எல்லாம் போய். நம்மை தட்டி எழுப்புவதற்காக இது போன்ற மகான்களும் மகாத்மாக்களும் ஆண்டவரும் கனவிலே தோன்றுவது வழக்கம். அவைகள் எல்லாம் நல்ல கனவுகள். எனக்கு நன்றாக நினைப்பு இருக்கிறது. அதாவது நான் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். 5th ஃபார்ம் என்று கூறுவோம் அந்த காலத்தில், இப்பெல்லாம் கிடையாது. 5th ஃபார்ம், 5ஆம் கிளாஸ் 5th ஸ்டாண்டர்ட், 6ஆம் கிளாஸ் 1st ஃபார்ம், 2nd ஃபார்ம், 3rd ஃபார்ம், 4th ஃபார்ம், 5th ஃபார்ம், 10ஆம் கிளாஸ் வகுத்துக் கொண்டிருக்கிறேன். நல்ல புத்தியறிந்த ஒரு வயது பருவம். கனவொன்று கண்டேன். கனவிலே திருக்கழுகு குன்றம் என்று அழைக்கும்படியான புனித தலம் பக்ஷி தீர்த்தம் என்றும் கூறுவார்கள். சென்னைக்கு அருகாமையிலே 35 மைல் கல்லளவிலே இருக்கிறது, மகாபலிபுரம் தாண்டி. திடீரென்று நான் ஒரு பெரிய மலையை காண்கிறேன் கனவிலே. நடந்த சம்பவம். அந்த மலையின் அடிவாரத்திலே ஒரு பெரிய ஆலயத்தை காண்கிறேன். அந்த ஆலயத்தினுள் சென்றால் அங்கே பராசக்தி வீற்றிருக்கிறார், மகா திரிபுர சுந்தரி. நான் சென்ற உடனே அந்த சிலா வடிவம் மறைந்து பிரத்யட்சமாக உருவம் தாங்கி வருகிறாள் வெளியிலே. குழந்தாய் வா என்று தன் மடி மீது என்னை அமர்த்திக் கொண்டாள். எனக்கு விளங்கவில்லை. யாரம்மா நீ என்று கேட்டேன். நான் தான் உன் தாயார், உன் அம்மா. பொய் சொல்லாதே, என் அம்மா இறந்து, நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதே என் அம்மா இறந்து விட்டாள். நீ எப்படி என் அம்மா? நான் தான் உன் அம்மா என்று கூறினாள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அவளிடத்திலே பாசமும் நேசமும் அதிகமாகியது. தாயே, நான் சென்று வருகிறேன் என்ன, எனக்கு ஒன்றும் கொடுக்காமல் செல்லுகிறாயே என்றாள். என்ன வேண்டும் என்று. காப்பி குடிக்கணும் போல ஆசையா இருக்கு கனவுல. பராசக்தி, ஆதி பராசக்தி மகா திரிபுர சுந்தரி காப்பி குடிக்க வேண்டும் என்று கூறினாள். சரி, நான் இப்பொழுதே வீட்டுக்கு போய் காப்பி கொண்டு வருகிறேன். இங்கு கொடுத்தால் சாப்பிட மாட்டேன், பக்ஷி தீர்த்தம் என்று அழைக்கும்படியான திருக்கழுகு குன்றத்திலே கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று கூறினாள். மறைந்தாள். இது எப்பொழுதோ 10ஆம் வகுப்பு படித்த பொழுது அப்பொழுது கண்ட கனவு. ஆனால் இந்த கனவு எனக்கு எப்பொழுதும் நினைவிலே இருந்து கொண்டு வந்தது. ஒரு நாளைக்கு இதை குருநாதனிடத்திலே போய் கூறிவிடலாமா என்றும் எண்ணினேன். உள்ளத்திலே தயக்கம். சொன்னால் அதிக பிரசங்கி பயல, கண்டதை எல்லாம் கனவிலே கண்டு வந்து விட்டு சொல்லுகிறாயா என்று ஏதாவது ஏளனம் செய்வாரோ என்று பயந்து வாழாவிருந்தேன். குருநாதர் சமாதி அடைந்த பிறகு சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 1979ஆம் ஆண்டு நினைப்பு இருக்கிறது. 78ஆம் ஆண்டு, 72ஆம் ஆண்டு திருக்கழுகு குன்றம் போக வேண்டும் என்று ஒரு சில நண்பர்கள் எல்லாம் கூறினார்கள். நான் அதற்கு முன் பார்த்ததே இல்லை. சென்னைக்கு அடிக்கடி வருகிறேன், தங்குகிறேன். அங்கிருந்து 35 மைல் தான் பார்த்ததில்லை. உடனே இந்த பழைய கனவு நினைவுக்கு வந்தது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ட கனவாயிற்றே, போய்தான் பார்ப்போமே நாமும் இந்த பட்சி தீர்த்தத்தை, திருக்கழுகு குன்றத்தை. மகரிஷிகள் யாரோ இருவர் பல்லாயிரம் ஆண்டுகளாக பருந்துகளாக உருவம் எடுத்து வந்து அங்கே பாயசம் உண்கிறார்களே, போய் சென்று பார்ப்போம் என்று எண்ணினேன். இன்றைக்கும் போனால் பார்க்கலாம். சரியாக 11 மணிக்கு இந்த உலகம் தோன்றிய நாள் முதற்கொண்டு இருந்த மகரிஷிகள் இருவர் கருடனுடைய வடிவத்திலே 11 மணிக்கு அங்கே வந்து அந்த குருக்கள் பிரசாதம் வைப்பார். சாப்பிட்டு விட்டு எல்லோரையும் ஆசீர்வதித்து ராமேஸ்வரம் சென்றுவிடும். ஒவ்வொரு நாள் இரவிலே அங்கே ராமேஸ்வரத்திலே அதே பருந்துகளை பார்க்கலாம். இன்றும் இந்த ஸ்தல புராணம் கூறுகிறது, அந்த மகரிஷிகள் பருந்து வடிவம் கொண்டு, கருடன் வடிவம் கொண்டு காலையிலே காசியிலே ஸ்நானம் செய்து அங்கிருந்து புறப்பட்டு மதிய உணவிற்கு திருக்கழுகு குன்றம் வந்து மாலை இரவு அர்த்தஜாம பூஜைக்கு ராமநாதர் சுவாமி கோயிலுக்கு ராமேஸ்வரம் செல்வதாக புராண வரலாறு கூறுகிறது. பார்த்தவர்களும் கூறுகிறார்கள், அடியேனும் பார்த்தேன். இன்றும் நீங்கள் சென்றால் பார்க்கலாம். சரி, அந்த ஊருக்கு போனேன். கனவுல கண்ட மாதிரியே இருந்தது அந்த ஊர். கோயிலுக்கு போனேன். நான் கண்ட மாதிரியே அந்த அம்பிகையினுடைய திருவுருவம். எனக்கு ஒரு சந்தேகம். பிரத்யட்சமாக வந்து காப்பி கேட்டாலே இவளுக்கு காப்பி கொடுக்க வேண்டும் என்று தயார் செய்து போகிற பொழுதே மெட்ராஸ்ல இருந்து கூட ஒரு 10-12 சிஷ்யர்கள் வந்தார்கள். போற பொழுதே நெஸ்கஃபே டப்பா, ஏன்னா அங்க போய் எங்க பொடி போட்டு ஃபில்டர்ல இறக்கிறது, நல்ல ஒரு 4-5 லிட்டர் பால், பச்சை பால் சுடலை, அங்க போய் சுட்டுக்கலாம். காப்பி சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்புறம் ஆறுன காப்பி கொடுத்தியே நம்ம சொன்னாள். எடுத்துக்கிட்டு போனேன். எனக்கு சந்தேகம். கோவில்ல அதுவும் பாடல் பெற்ற திருத்தலம், பெரிய சிவாலயம், அம்பிகையினுடைய ஆலயம்,
கோவிலுக்குள்ள சாதாரணமாக வெளியிலிருந்து கொண்டு வர நிவேதனத்தை செய்ய மாட்டார்கள். வெத்தலைப்பாக்கு பழம் தான் செய்வார்கள், மற்றதை செய்ய மாட்டார்கள். அப்படி இருந்தாலும் ஒருவேளை பாலை கொடுத்தால் செய்யலாம். காப்பியை போய் எவனாவது நைவேத்தியம் பண்ணுவானா? எனக்கு உள்ளூர சந்தேகம். காப்பியை கொடுத்தா அவங்க பண்ணுவாங்களோ மாட்டாங்களோ. எனக்கு அம்பாள் காப்பி தானே கேட்டா. அப்ப அந்த குருக்கள் பிள்ளையாண்டா வந்தா அவனை கூப்பிட்டு, தம்பி இங்க வான்னு. சுவாமி நமஸ்காரம், உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இப்ப நீங்க தான் பார்க்கிறேன், நமஸ்காரம் பண்ணா. நல்லா இருக்கு. எனக்கு சின்ன வயசுல ஒரு கனவு கண்டேன். இந்த ஆதி பராசக்தி என் கண் முன்னே தோன்று காப்பி கொண்டு வாடா, திருக்கழுவூரத்துல கொண்டு கொடுன்னா. எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. பால் கொண்டு வந்திருக்கேன், காஃபி பவுடர் கொண்டு வந்திருக்கேன். உள்ள அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ண முடியுமான்னு. சாமி பாலை ஒன்னா நைவேத்தியம் பண்ணி கொடுத்துடுறேன், பாலை நைவேத்தியம் பண்ணி கொடுத்துடுறேன், நீங்க வெளியில இந்த காபி பவுடரை போட்டு கலந்து ஒன்னா பிரசாதம் சாப்பிட்டுருங்க. சரி அப்படியே செய் என்ன சொல்லி அவங்கிட்ட இந்த பால் கொடுத்தேன். மடப்பள்ளிக்கு சென்று நன்றாக காய்ச்சி எடுத்துட்டு வந்தான். சர்க்கரையும் போட்டு உள்ள கொண்டு வச்சேன். திரைய விலைக்கணும், திரைய போட்டா நைவேத்தியம் பண்ணா. அங்கிருந்து பால் எடுத்துட்டு வந்தோம். திரைய விலைக்கு தீபாராதனை பண்ணினா. அந்த பால் பாத்திரம் இவ்வளவுதான் இருக்கு. இந்த தபலா சைஸ், இந்த டக்கா இந்த சைஸ் தான் இருக்கும். இதுல நல்லா ஒரு அரை அளவுக்கு அரை அண்டா பால் இருக்கு. இந்த சைஸ். அவளை பாத்திரத்தை எடுக்கிறான் அவனால எடுக்க முடியல. இப்ப நடந்தது 2-3 வருஷத்துக்கு முன்னால. எடுக்கிறான் எடுக்க முடியல. சாமியை தூக்கவே முடியலன்னா அம்பாள் காப்பி கட்டடா, பால் கொடுத்தா கோபம். நான் உனக்கு வேணுமா ரூபா தரேன், யார்கிட்டையும் சொல்லாது, காப்பி கலந்துடுறேன், வாங்க சாமி உள்ளேன்னு. ரூபா தரேன்னு சொல்லிருக்கேனே, அது என்ன ஒண்ணாலும் செய்யும். வைகுண்டம் கைலாசமே கிட்ட வரும். உடனே அந்த பையன் அப்படி கூப்பிட்டேன். ஒரு 100 ரூபா தாளை கையில வச்சேன். இல்லைன்னா அது குறைஞ்சு உள்ள விட மாட்டான். என்ன உள்ள போனேன். இந்த நெஸ்கவேயை கொட்டினேன், கலரின். அவள் இடத்துல கண்ணீர் விட்டு கதறி சொன்னேன், ஏண்டி காப்பி கேட்டே கொண்டு வந்திருக்கேன். நீ கனவுல பிரத்யட்சமா வந்தது போல இப்பவும் பிரத்யட்சமா வந்து இந்த காப்பி எடுத்து சாப்பிடுவியா? எனக்கு என்னமோ தோணல. இருந்தாலும் என் கூட 2-3 சுமங்கலிகள் வந்திருக்கிறார்கள். நீ என்று நினைத்துக் கொண்டு அவர்களுக்கு இந்த காப்பியை கொடுத்து விடுறேன். அப்போ அந்த அம்பாளை பார்த்தேன். நல்ல பச்சை புடவை கட்டிக்கிட்டு, அதுல சிகப்பு பார்டர், தலப்பு சிகப்பு தலப்பு, பட்டு புடவை கட்டியிருக்கேன். பச்சை புடவை, சிகப்பு கரை பார்டர், தலை போட, நல்ல ஜரிகை புடவை. எதிர்ச்சியா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அசாத்தியமான அழகு. அந்த மூலஸ்தானமோ கண்ணங்கரையில் இருக்கு. எப்பவுமே கல்லுல செஞ்சது அபிஷேகம் பண்ணி 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 பல 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 கண்ணங்கரையில். ஒரு 10 நிமிஷம் சாத்தி விட்டு அந்த காப்பியை எடுக்க சொன்ன, எடுத்தான், கையில வந்தது. கொண்டு வந்து வாசப்படியில வச்சேன், வெளியில சன்னிதானத்துல. அம்மா அம்பாள் காப்பி கேட்டா நைவேத்தியம் பண்ணியாச்சு, ஆனா பிரத்யட்சமா கொடுக்கறதுக்கு எனக்கு பாக்கியம் இல்லை. நீங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுங்க. டம்ளர் எல்லாம் கொண்டு வந்திருந்தேன். எல்லா டம்ளர்லையும் கொட்டினேன். ஒரு 10-12 டம்ளர் இருந்து. முதல்ல இந்த கூட வந்த 3 சுமங்கலிகளுக்கும் அப்புறம் கூட வந்த ஒரு 10-15 ஆண்களுக்கும் கொடுக்கலாம்னு முதல்ல 3 டம்ளர்ல கொட்டினேன். கொட்டிய கொடுக்க போற போது வாசல்ல இருந்து, கோபுர வாசல்ல இருந்து ஒரு அம்மா உள்ள வேகமா ஓடி வரா. சாமி நில்லுங்க. எனக்கு புரியல. பார்த்தேன், பச்சை புடவை, சிகப்பு கலர் பாடம், அவளும் கருப்பா இருக்கா. பெரிய விபூதி, அந்த விபூதிக்கு மத்தியில் ஒரு பெரிய சந்தனம், அந்த சந்தனத்துக்கு மத்தியில் ஒரு குங்குமம், நல்ல வைரத்தோடு தங்கத்தினால காசு மாலை, கையில வைர வளையெல்லாம் மட்டும் பெரிய பணக்கார விட்டு பொண்ணு போல இருக்கு. அங்கிருந்து ஓடி வந்தா, சாமி அது என்ன காப்பியா சாமி? ஆமாமான ஒரு டம்ளர் காப்பி கொடுங்களேன். சந்தேகம் வந்தது, இது என்னமோ இருக்குன்னு. அம்மா நீங்கெல்லாம் கொஞ்சம் இருங்க. ஒரு டம்ளர் காஃபி எடுத்து அந்த அம்மா கையில கொடுத்தேன். குடிச்சா நல்லா இருக்கு, இன்னொரு டம்ளர் கொடுங்க. 2வது டம்ளர் கொடுத்தேன். 3 டம்ளர்ல கொடுக்கிறேன். சாமி அந்த டம்ளர் யாருக்குங்க? உனக்கு தாண்டிமா. அதையும் கொடுத்தேன். 3 டம்ளர் காமி. நீ நல்லா இரு சாமி, நான் போய் வரேன் அப்படின்னு திரும்பினா ஒரு க்ஷணம் மறைஞ்சு போயிட்டான். அதன் பிறகு இப்பொழுது ஒரு போன ஆராதனை, குருநாதனுடைய ஆராதனை நடந்த பொழுது இரவில படுத்து உறங்கும் பொழுது கனவிலே மீண்டும் இத்திருக்குழல் கண்டேன். வெகு நாட்கள் கழித்து அம்பிகை வந்து காப்பி கொண்டு வந்தே, ரொம்ப நல்லா இருக்கு என்று கூறிவிட்டு போனாள். அதுபோல கனவிலே தெய்வங்கள் வந்தால், கனவிலே மகான்கள் வந்தால் அது சத்தியமாகவே இருக்கும். இப்பொழுது நீங்கள் காண்கின்ற கனவு நன்றாக யோசித்து